இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 தமிழ்நாட்டு பிளேயரை இறக்கியிருக்காங்க. வேற லெவலான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸ்குவாட்ல. புதுமையா செலுத்துவோம். அப்பதானே வந்து பார்த்தீங்கன்னா, எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் அனௌன்ஸ்மென்ட் இருந்திருக்கு. என்ன விஷயம்பா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியால நடக்குது. அகமதாபாத் ஸ்டேடியத்தில, அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில நடக்க போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டீம் அனௌன்ஸ்மென்ட் இன்னும் வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நேத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கேப்டனாக சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து நல்லாவே ஒரு கேப்டன்சி பண்ணாரு. இதுல வந்து செமையா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து புடிச்ச டீம குடுத்துருக்கோம். சுமன் கில் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாரி பிசிசிஐ குடுத்துருக்காங்க போல. வைஸ் கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் டீம்ல இருக்காரு. கேஎல் ராகுல் இருக்காங்க. சாய் சுதர்ஷன் இருக்காரு. அதுக்கப்புறம் படிகள் தேவ்தத் படிகள் இருக்காரு. துருவ் ஜுரேல் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பூம்ரா இருக்காரு. அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெகதீசன் இருக்காரு. முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 3 தமிழ்நாட்டு பிளேயர வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாட் எப்படி பண்ணும்? ஏன்னா படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, டீம்ல இருக்கிறதா இருக்கட்டும், நிதிஷ்குமார் டீம்ல இருக்கிறதா இருக்கட்டும், யார் எடுப்பாங்கன்னு ஒரு டவுட்டு. துருவ் ஜுரேல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷனும் எடுத்திருக்காங்க. மேபி ஒரு மேட்ச் வந்து ஜெகதீஷனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அத கரெக்ட்டா யூஸ் பண்ணாருன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஷைன் ஆவாரு. சாய் சுதர்ஷன் டெஃபினட்டா வந்து இந்தியால வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இதுலயும் பண்ணியாக வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா போன இங்கிலாந்துல குடுத்தாங்க. ஆனா பெருசா ஜொலிக்கல. இந்த மேட்ச்ல கண்டிப்பா வந்து பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். கருண் நாயருக்கு வாய்ப்பு அளிக்கலையே ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன இங்கிலாந்துல அழிச்சாச்சு. இன்னும் நெறைய பேருக்கு அழிக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி குடுத்துருக்கோம் ஸ்குவாட் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டீம் இந்தியா வந்து டெஃபினட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை என்னன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.